முஸ்லிம்களுக்கு எதிரி முஸ்லிம்களே. குடும்ப பிரச்சனை, ஊர் பிரச்சனையாகி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்தியா பாகிஸ்தான் போர் மாறிய போரூர்ல சென்னை மண்டலம் வளசரவாக்கம் மண்டலம் 11 வார்டு 150 ஏறத்தாழ 40-45 ஆண்டு காலமாக முஸ்லிம் ஜமாத்துக்கு அவங்களுடைய உறைவிடத்தை ஒதுக்கி கொடுத்து சுமார் ஒரு 3,000-3 ஏக்கர் அளவில் தொடர்ந்து அவங்க பராமரிப்பில் இருந்து பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த உறவிடத்தில் பெரும்பாலும் இன்னைக்கு ஒருத்தர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துட்டார். என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, உறவிடத்தில் நம்மளாம் ஜபம் பண்ணுவோம், கிறிஸ்டினில் ஜபம் பண்ணுவாங்க, இறந்தவங்கள சர்ச்சை கூப்பிட்டு வந்து ஜபம் பண்ணுவாங்க. முஸ்லீம்க அவங்களுடைய இதில் வந்து தர்காவில் எடுத்துட்டு வந்து வச்சு ஜபம் பண்ணி கொண்டு போய் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பகுதியில் ஒரு சிறிய இந்துக்களுக்கு காரிமேடெல்லாம் வைக்கிற மாதிரி அவங்க ஒரு சின்ன கட்டடத்தை கட்டிட்டாங்களாம். அந்த கட்டடத்தை அனுமதி இல்லாமல் கட்டுறாங்கன்னு சொல்லி யார் போடுறதுன்னு கேட்டாக்கா, அந்த ஜமாத் பகுதியை உறவிட பகுதியை பல லட்சக்கணக்கான ரூபாய்ங்க செலவு பண்ணி பழத்தை நிரப்பின போரூர் மொய்தீன் பாய் அவருடைய 2வது மகன் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அண்டா த்ரெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை வந்து அந்த இதுவை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர் நீதிமன்ற மாநகராட்சி அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க சொல்லி மாநகராட்சி அதிகாரிகள் சரிவர நடவடிக்கை எடுக்கலைன்னு 2 முறை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து 3வதாக நீதிமன்றம் மாநகராட்சி அதிரடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு டிஸ்போசல் படிச்சு, அந்த உத்தரவு வாயிலாக இன்னைக்கு போரூர் பகுதியில் இருக்கிற காந்தி நகரில் உள்ள இந்த பகுதியில் சுமார் ஒரு 150க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள், காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் ஈடுபட்டனர் அந்த கட்டடத்துக்கு சீல் வைக்க. அப்போது ஒரே பெரிய இதான மத கலவர பிரச்சனை, மதத்தில் சார்ந்தவங்களே, வெளியால் யாரும் வழக்கு போடல, மதத்தை சார்ந்தவங்களே அந்த பையன் 2வது பையன் வழக்கு போட்டு இன்னைக்கு அவனும் களத்தில் இறங்கியிருக்கான். நானும் அந்த இடத்துல பத்திரிகையாளர்ன்ற முறையில் போக சொல்லத்தான் அவனை கூப்பிட்டு நானே விசாரித்தேன். உங்கள் அப்பா தாண்டா இதெல்லாம் செலவு பண்ணி பாதுகாத்தாரு, இப்போ நீயும் உறங்கினா இங்கே தாண்டா வந்து உறங்கணும், உனக்கு ஏன் இந்த யுக பிரச்சனை அப்படின்னா, அங்கே போனாதான் தெரியுது அவங்க குடும்ப பிரச்சனை. அவருக்கு ஆவாத அவங்க உறவு முறையில் உள்ள பிரச்சனையை அந்த ஜமாத்தை பாதுகாக்கிறவர் அவங்களுடைய உறவு முறையில் உள்ள பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இப்போ ஊர் பொது பிரச்சனை ஆகிட்டார். சுமார் 12 ஜமாத்துங்க, போரூர், வளசரவாக்கம், மதுரவாயில், ராமாபுரம், மகளிவாக்கம், ஐயப்பதாங்கல்,
இப்படி மாநகரம் இப்படி போரூரை சுற்றியுள்ள 16 ஜமாத்துக்களுக்கும் போரூர் அந்த இடம் தான் உறவிடம். சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு சின்னசாமி நாயக்கர் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அவர் அப்போதே கிராம சபை கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி, அப்போதே கிராம சபை கூட்டம் நடந்திருக்கு, அந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த முஸ்லிம் ஜமாத்து இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளலான்னு சொல்லி 45 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கார். அதன் பிறகு காலகாலமாக வந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த ஜமாத்து இயங்கி வந்தது. இப்போ இந்த ஜமாத்துக்கு வில்லன் வேறு யாரும் இல்லை, முஸ்லிம்களே. உறவெடுத்த பாதுகாக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண தலைவர் மொய்தீன் பாயினுடைய மகனே இந்த பிரச்சனைக்கு வில்லனா இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவாகி 4 வார கால அவகாசம் பெற்று மாற்று ஏற்பாடு செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் கோரிக்கை வைத்து தற்காலிகமாக இன்று மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அவங்களுக்குள்ளே முஸ்லிம்களுக்குள்ளே வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தடுத்து நிலைநாட்டியிருக்குது காவல்துறை. காவல்துறை பிரச்சனையில் 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் ராமாபுரம், வளசரவாக்கம் ஏசி செம்பேடு பாபு, வளசரவாக்கம் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர், இன்னும் ஆய்வாளர்கள் 3-4 பேர்கள் மற்றும் காவலர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு கொடுத்து தற்சமயம் தற்காலிகமாக இன்று பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தவிர்த்திருக்கின்றனர், கால அவகாசம் கொடுத்திருக்கின்றனர். முஸ்லிம்களுக்கு ஒற்றுமைதான், வெளியாட்கள் யாரும் உள்ள விட மாட்டார்கள், அவர்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே முஸ்லிம்க்கு எதிரியா உருவாகி இருக்கிற ஒரு கல்பிரிட் மொய்தீன் பாய் பையன், அவனை அல்லாஹ் கவனித்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார் என அங்கு இருந்த முஸ்லிம் மக்கள் அனைவரும் தெரிவித்திருக்கின்றனர். அதே இங்கு எப்படி அனுமதி இல்லாமல் கட்டுறோம்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தாரோ, அவரே ஆற்காட் சாலையில் ஒரு ஓட்டலை மாநகராட்சி அனுமதி இல்லாமல் அண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியுள்ளார். முதலில் அவர் யோக்கியமாக இருந்து அடுத்தவர் அயோக்கியன் என்று சொல்லலாம். அவரே யோக்கியமாக அங்கீகாரம் பெறாமல் கட்டப்பட்டு இருக்கிறார் ஒரு கட்டிய ஓட்டலை. அதன் மீதும் நடவடிக்கை பாய்கின்றது மாநகராட்சியால். அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரி முஸ்லிம்களே. இது இந்தியா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வை இப்பொழுதுதான் பார்க்கின்றேன். குடும்ப பிரச்சனை, ஊர் பிரச்சனை ஆகி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. கண்டுகொள்வாரா முதல்வர், மாநகராட்சி ஆணையர்? பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொளியில்.